ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை. அகந்தையை விசாரிப்பதே துறவு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். தூக்கத்தில் நான் என்னும் அகந்தை இல்லை, அதனால் உலகமும் இல்லை. தூங்கி விழிக்கும்போது நான் என்னும் அகங்காரம் தோன்றுகிறது. அகங்காரம் அகில உலகத்தையும் தோற்றுவிக்கிறது. எனவேதான் பகவான் ரமணர் உள்ளது 40 பாடலில் அகந்தை உண்டானால் அனைத்தும் உண்டாகும் என்று விளம்புகிறார். அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும், அகந்தையின்றேல் இன்று அனைத்தும் அகந்தையே யாவுமாதலால் யாதிதென்று நாடலே ஓவுதல் யாவுமென ஓர் முதல். அகந்தை உணர்வே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். அகந்தை ஒடுங்கி இருக்கும் தூக்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, சுகமாக இருக்கிறது. அகந்தையே எல்லாம் ஆகும். எனவே அது யாது என்று விசாரிப்பதே எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வாகும். ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதனுடைய காரணத்தை கண்டுபிடித்து அதை நீக்கினால்தான் அந்த பிரச்சனையை முழுமையாக முடிவுக்கு வரும். ஒரு மரத்தை வெட்ட வேண்டுமென்றால் அதன் கிளைகளை மட்டும் வெட்டினால் மீண்டும் தளிர்த்துவிடும். ஆனால் மரத்தின் வேரை வெட்டினால் மீண்டும் அது தளிர்க்காது, முழுமையாக அழிந்துவிடும். அதுபோல பிரச்சனைகளுக்கு காரணமான அகந்தையை ஒழிப்பது முடிவான தீர்வாக அமையும். சிலர் லௌகீக வாழ்க்கையை துறந்து சந்நியாசம் ஏற்று கானகம் செல்வதே துறவரம் என்று எண்ணுகின்றார்கள். அது உண்மையான துறவரமாகாது. வெளியில் உலகத்தை துறப்பது மட்டும் முழுமையான துறவரமாகாது. அதற்கு காரணமான அகந்தை, அகங்காரம் அது எது, அது எங்கிருந்து கிளம்புகிறது என்று விசாரிக்க வேண்டும். பகவான் ரமணர் அடுத்த உள்ளது 40 பாடலில் அகந்தையை எவ்வாறு விசாரிக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார். நானுதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை, நானுதிக்கும் தானமதை நாடாமல் நானுதியா தன்னிழப்பை சார்வதவன் சாராமல் தான் தனுவாம் தன்னிலையில் நிற்பதவன் சாற்று. அகந்தை எழுச்சி பெறாத நிலை நம் இயல்பான ஆத்ம நிலை. அதுவே நம் இயல்பு நிலை. நான் எனும் அகங்காரம் எங்கிருந்து உதிக்கிறது என்று அதன் உதிப்பிடத்தை தேடாமல் அகங்காரம் எழாத நான் எனும் தன்னிழப்பை அடைவதவன் நாம் அதுவான இயல்பு நிலையாம் ஆத்மஸ்திதியில் நிற்பது எவன் சொல். ஈரேழு உலகத்தை துறப்பதும் உண்மையான துறவு ஆகாது. அகந்தை ஒன்றை துறப்பதே அகிலத்தையும் துறந்ததாகும். அகந்தையை துறப்பதுதான் உண்மையான துறவு. அகந்தையை விசாரிக்காதவரை உலகப்பற்று நீங்காது என்று பகவான் முழுமையாக உலகப்பற்று நீங்கி இறைவனை சேர உபதேசிக்கிறார். ஐயன் திருவள்ளுவர் நான் எனது என்ற பற்றை துறக்க பணிக்கின்றார். யான் எனதென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்குயர்ந்த உலகம் புகும். யான் எனது என்னும் செருக்கை அறுத்தவன் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் செல்வான். நான் எனும் அகங்காரம் அகப்பற்று, எனது என்னும் அமகாரம் புறப்பற்று உலகப்பற்று. அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் ஒழிப்பவன் உண்மையான துறவி. அவனே வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகுவான். பற்றுகளை அகத்தே துறக்காமல் புறத்தே பட்டை போட்டு கழுத்தில் கொட்டை கட்டி திரிபவன் வேடதாரி. அவன் உண்மையான துறவியின் பெயரை கெடுக்கும் கயவன். பற்று அகல பற்றற்றான் திருவடிகளை பற்ற பணிக்கிறார் வள்ளுவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இறைவன் பற்றற்ற பரமன். நம்முடைய பற்றுகள் அகல பற்றற்ற அவன் திருப்பாதங்களை பற்ற விளம்புகிறார். பற்றிமால் விடம் தலையிட்டு இருமுனம் அருள் பற்றிட அருள்புரி அருணாச்சலா. உலகப்பற்றுகள் தலைக்கேறி செருக்குற்று நான் அழிந்து போகும் முன் உன் திருவடிகளை பற்றிட அருள்புரி அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.